7 நாளைக்கு 7 பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாங்க. ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாங்க. முதல்ல இட்லி அரிசி 2 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேன், முழு பச்சை பயிறு. 1/2 கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் 3ஐயும் ஒன்றா சேர்த்துக்கங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. 3 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறுது பாருங்கள். 3 மணி 4 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி இருக்குது ஊறந்து. ஒரு மிக்ஸி பவுல்லையே அரைச்சிக்கிறேங்க. கொஞ்சம் அரிசின்றதால மிக்ஸி பவுலில் அரைச்சிக்கிறேன். மிக்ஸி பவுலில் அரிசியெல்லாம் சேர்த்துக்கிறேன், பச்சை பயிறு அரிசி எல்லாத்தையும். தண்ணி விட்டுக்கங்க ஒரு 1/2 டம்ளர். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன், பச்சை பயிறுன்றதால பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேங்க. மாவு நல்லா மைய அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுங்க. ஒரு தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி துருவி எடுத்துக்கங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகா 2 3 காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் வதக்கிக்கங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கங்க. வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் கலந்துக்கிட்டேங்க. அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்து நல்லா கலக்கிக்கங்க. கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கிட்டேன். இது நல்லா வாசனையாக க்ரீனிஷாக இருக்கும். நல்லா மாவை கலந்துக்கங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்தாப்பில் கலக்கிக்கிடுங்க. இதுக்கு தொட்டுக்க கோகனட் சட்னி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்கிட்டேங்க. உடச்ச கடலை 4-5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கிட்டேன். சால்ட்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் சட்னி. ஒரு தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிக்கிட்டேங்க. நல்லா கலந்துக்கங்க. தேங்காய் சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தோசை சுடணும். அடுப்பில் தோசை கல்லை வச்சுக்கிட்டேங்க. நல்லா காஞ்சதும் 2 கரண்டி மாவை விட்டு மெலிசாக ஊற்றிக்கங்க. நான் நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த தோசை கல் இருக்கோ அதில் ஊற்றிக்கங்க. நல்லா மெலிசாவே ஊற்றிக்கலாம் இந்த தோசை. சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை இது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். காலையில் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. நல்லா வேகுது பாருங்கள். 2 பக்கமும் நல்லா செவக்க வருது தோசை. ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டேங்க. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.